பச்சை கிளி எனும் பெயரை கேட்டவுடன் நமக்கு முதலில் தோன்றும் பிம்பம் கூண்டு கிளிதான். எப்போதாவது சோடியாக வளர்க்கப்படும் கூண்டு கிளி முட்டையிட்டு பார்த்ததுண்டா? ஏன் என்றால் பறவைகள் தங்களை சுதந்திரமாக உணர்ந்தால் மட்டுமே அங்கு இனப்பெருக்கம் செய்யும். சுதந்திரமான பச்சை கிளிகளின் இனப்பெருக்க காலம் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை ஆகும். இனப்பெருக்க காலத்தில் காதலூட்டத்தின் போது ஆண் பறவை தன் அலகை பெண் பறவையின் அலகோடு பிணைத்துக் கொள்ளும். பெண்ணுக்கு பழங்களை கொண்டு வந்து தரும். இறக்கையால் பெண்ணை அணைத்தது கொள்ளும். சற்று தொலைவில் அமர்ந்து தலையை சாய்த்து பெண்ணை இரசிப்பது போல பார்க்கும். மரங்களில் 3 முதல் 10 மீட்டர் உயரத்தில் பொந்துகளிலும் சுவர், பாறை, பாழடைந்த கோபுரம், கோட்டை ஆகிய இடங்களில் காணப்படும் பொந்துகளில் முட்டையிடும். பல பறவைகள் அருகருகே முட்டையிட்டிருப்பதை காண முடியும். இவை பொதுவாக 3 அல்லது 4 முட்டைகள் இடக்கூடியன. ஆனால் அரிதாக சில சமயங்களில் 5 அல்லது 6 முட்டைகள் வரை இடுவதும் உண்டு. முட்டை வெண்மையாக இருக்கும். ஆணும் பெண்ணும் அடைகாத்து குஞ்சுகளை பேணும். முட்டைகளை கவர வரும் பாம்பு அல்லது பிற பறவைகளை பல பறவைகள் சேர்ந்து ஆரவாரம் செய்து விரட்டும்.